நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சுமார் 100 நாட்கள் தான் இருக்கின்றன. அதிமுக எப்படி தயாராகி வருகிறது இந்த தேர்தலை எதிர்கொள்ள? எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல், இந்த தமிழக மக்களுடைய குரலாக, உரிமை குரலாக நாடாளுமன்றத்திலே எடுத்து வைக்க வேண்டும் என்பதை முதலாக அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்கிற வகையிலே இன்றைக்கு ஒவ்வொரு பூத் கமிட்டி வாரியாக 68,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டிகளை அமைத்திருக்கின்றோம். ஏறத்தாழ 12,524 அந்த ஊராட்சிகளிலும் அமைப்புகள், கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 17,000 சொச்சம் வருவாய் கிராமங்களிலும் கிளைக்கழகங்கள் கிராமங்கள் தோறும் இன்றைக்கு சிறப்பாக வலிமையான கட்டமைப்பு, ஏறத்தாழ 2 கோடிக்கு மேலே உறுப்பினர்களை சேர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் காலத்திலே, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் இருந்ததைப் போல வலிமையோடு இன்றைக்கு களத்திலே நிறுத்துவதற்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வகுத்து கொடுக்கிற அந்த வியூகம் 100% தமிழக மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றியை தேடித்தரும் என்கிற நம்பிக்கையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கூட்டணி சார்ந்து என்ன முடிவெடுத்திருக்கிறது அதிமுக? பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இன்னமும் கூட்டணியில் எந்த கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறதா என்ற கேள்வியை திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எழுப்புகிறார்கள். அதனால இந்த கூட்டணி சார்ந்த அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவான பாதையிலே பயணிப்பதற்கு இன்றைக்கு அவர் அந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த அரசியல் பயணத்திலே கைகோர்த்து, கரம் கோர்த்து துணை நிற்கிற தமிழகத்தினுடைய இன உரிமை, தமிழகத்தினுடைய மக்களின் உரிமை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே வலிமையோடு எடுத்து வைக்க வேண்டும். அதிலே தேசிய கட்சிகளுடைய தலையீடோ இடையூறோ தடைக்கற்களாக அமைந்துவிடக்கூடாது என்பதை மிக தெளிவாக, எந்தவிதமான தடுமாற்றம் இல்லாமல் மன உறுதியோடு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே தேசிய கட்சிகளை தள்ளி வைத்துவிட்டு மாநில உரிமைக்காக போராடி வருகிற, மாநில உரிமைக்காக உழைத்து வருகிற, மாநில உரிமையை மையமாக வைத்து களம் கண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோளோடு தோள் கொடுத்து தொழில் நிற்கிற அனைத்து கட்சிகளையுமே இன்றைக்கு வரவேற்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வியூகம் வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு அதற்கான முறையான அந்த இணைப்பு, அந்த விவரங்களை புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள். கூட்டணி கட்சிகள், அதாவது புதிதாக கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல, ஏற்கனவே கூட்டணியில் இருப்பவர்கள் இருக்கிறார்களா, அது சார்ந்த உறுதியை அதிமுக செய்வதற்கு எப்போது அது சார்ந்த பேச்சுவார்த்தையை தொடங்கும்? எங்கள் பொதுச் செயலாளர் பல முறை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் என்பதை தெளிவுபடுத்தி, இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம், இணைக்க மாட்டோம் என்பதை சமீபத்திலே மதுரையிலே நடந்த SDBI மாநாட்டிலே அவர் தெளிவுபடுத்தி, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வெளியே வந்ததற்கு பிறகு சிறுபான்மையின மக்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்து வருகிற வரவேற்பை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவரை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் கள்ள உறவு வைத்திருக்கிறோம், அந்த உறவு வைத்திருக்கிறோம், இந்த உறவு வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் தொடர்ந்து செய்திகளை, பொய் செய்திகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எடுத்த முடிவிலே உறுதியாக நின்றுதான் அது பழக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு என்பதை எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக மன உறுதியோடு திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இன்றைக்கு திமுக தான் பாஜகவோடு
இன்றைக்கு காங்கிரஸிலே ஒரு உறவை வைத்துக்கொண்டு அது வெளிப்படையான உறவாகவும், பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு அவர்கள் சரணாகதி அடைந்திருப்பது அது எப்படிப்பட்ட உறவு என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆகவே இன்றைக்கு பாரத பிரதமரை அழைத்து வந்துதான் இந்த விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய மைய கருத்து இன்னைக்கு தமிழக மக்களால் பேசப்படுகிறது. ஆகவே திமுக சரணாகதி, பாரதிய ஜனதா இடத்திலே சரணாகதி ஆகியிருக்கிறது. உடல் ஒரு இடத்திலும் உள்ளம் ஒரு இடத்திலும் திமுக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிலே உடலும் உள்ளமும் உறுதியும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை மையப்படுத்தியதான் எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாட்டை, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாட்டை வரவேற்கின்றார்கள். அதில் எந்த விதமான எள்முனையளவும் சந்தேகத்திற்கு இடமில்லை. இல்ல, இப்போ அதிமுகவும் பாஜகவும் வேறு வேறு இல்ல, ஒண்ணுதான். அவங்க கூட்டணி முறிவு அடையல, அது ஒரு நாடகம் அப்படின்ற விமர்சனத்தை திமுக தரப்பு முன்வைக்கிறாங்க. நீங்க பாஜக கிட்ட திமுக சரணாகதி அடைஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஏன் இப்படியான ஒரு விமர்சனம் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு இடையேயாக முன்வைக்கப்படுகிறது? இப்போ பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தான் அவர் பாரத பிரதமர். முதல்வர் மாநிலங்களுக்கு வேறுபடுவார்கள். அதனால பாரத பிரதமர் தமிழகத்தின் மீதோ தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் நேற்று கூட புரட்சி தலைவரை பற்றி அவர் பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த செய்தி எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது அரசியல் நாகரிகத்தை தாண்டி ஒரு பாரத பிரதமர் வருகிற போது அவருக்கு கருப்பு பலூன்களை விடுவதும், கோபேக் மோடி என்று ட்ரெண்டிங் செய்வதும், அவருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துவதும், மன கஷ்டத்தை ஏற்படுத்துவதும், ஏதோ அவருக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு இருப்பதை போல காட்டுவதும் முயற்சி செய்த அதே திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு அவர் நேரிலே சென்று அழைப்பு கொடுக்கிறார்கள். அவருடைய தவப்புதல்வர் நேரிலே சென்று அழைப்பு கொடுக்கிறார்கள். இரண்டு பேரும் கொஞ்சி குழாவுகிற காட்சிகளை பார்க்கிற போது இது என்ன நிலைப்பாடு? ஆகவே அதிகாரம் நீங்க தான் சொன்னீங்க, இப்போ பாரத பிரதமர் என்பவர் எல்லா மாநிலத்திற்குமானவர் என்று. அப்போ அரசாங்க ரீதியாக திட்டங்கள் செயல்பாடு இந்த விஷயங்களுக்கான அழைப்பு என்பது குறித்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா மற்ற திட்டங்கள், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த திட்டத்தை திமுக எதிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான பாஜகவை விமர்சிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்கல அப்படின்ற விமர்சனத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ யார் இன்னமும் ஒரு ஒரு லேசான ஒரு நிலைப்பாட்டை பாஜகவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை அதிமுக மேல வைக்கிறதுல ஒரு நியாயமானதான பார்க்க வேண்டியதா ஒரு சூழல் ஏற்படும். இல்ல அதைத்தான் நாங்க சொல்றோம். இல்ல அதுதான் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பாரத பிரதமர் மோடிஜி என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர் நலத்திட்டங்களுக்கு வருவதற்கும், தொடக்க விழா வருவதற்கும், கோயில்களுக்கு வருவதற்கும் நாங்கள் எந்த இடத்திலுமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எந்த இடத்திலுமே அதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் அவரை வரவேற்பதற்கு நாங்கள் செல்லவில்லை. ஏனென்றால் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் திருச்சிக்கு பாரத பிரதமர் வருகிற போது நாங்கள் செல்லவில்லை. ஏன்னால் கூட்டணியிலே நாங்கள் இல்லை, அதனால் நாங்கள் செல்லவில்லை. இதே திமுக மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிற போது இதை அரசியலாக்குவதும், அவருடைய வருகையை அந்த அரசியலாக்குகிற அந்த அரசியல் அநாகரிகத்தை செய்தது திமுக. இப்போது அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு அரசியல் அநாகரிகத்தை உச்சத்திலே செய்து கொண்டிருக்கிறது. அவர் இந்தியா கூட்டணியும் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்களுடைய அணுகுமுறைக்கும் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சருடைய அணுகுமுறைக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் என்ன அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்பட்டு வந்ததோ அதே அரசியல் நாகரிகத்தை தான் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கடைபிடித்து வருகிறார்கள். தேவை என்றால் ஒரு கண்டனமும், தேவை என்றால் அதற்கு அரசியல் அநாகரிகத்தை கடைபிடிப்பதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே கிடையாது. அதைத்தான் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள்
இன்றைக்கு அந்த நிலைப்பாடை எடுத்து கடைபிடித்து வருகிறார். அதற்கு பல்வேறு சாயம் பூசப்படலாம், அதற்கு பல்வேறு களங்கம் கற்பிக்கப்படலாம். அதை பற்றி புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் கவலைப்படவில்லை. ஆனால் எடுத்த முடிவில அவர் உறுதியாக நிற்கிறார், இனிமேலும் நிற்பார். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கு அதிமுகவோட ஆதரவு இருக்கா அல்லது எதிர்ப்பு இருக்கா? இல்ல, எங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே இது குறித்து பொதுக்கூட்டங்களிலும் எல்லா கூட்டங்களிலும் பேசியிருக்கிறாரு. இரண்டும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தாலும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து அவருடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த அறிவிப்புகள் வெளியே வருகிற போது நிச்சயமாக பொதுச் செயலாளர்கள் மிக தெளிவாக மன உறுதியோடு அதை அதிமுகவுடைய நிலைப்பாட்டை சொல்லுவார்கள். அது குறித்து அவர் சொல்லுவதுதான் சால சிறந்தது, அதிகாரப்பூர்வமானது. நிறைவாக ஒரு கேள்வி. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி தொடர்பாக நீங்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இதில் சட்டப்பேரவையினுடைய உரிமையில் தலையிட மாட்டோம் என்று நீதிமன்றம் பல வழக்குகளை தெரிவித்திருக்கிறது. அதனை மீறி தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? நாங்க மரபுப்படியும் சட்டப்படியும் தான் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பிரதான எதிர்கட்சிக்கு அந்த எதிர்கட்சியுடைய உரிமை குரலை எடுத்து வைப்பதற்கு, தலைவரோடு உடனிணைந்து செயலாற்றுவதற்கு துணைத் தலைவரை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். எங்களிடமிருந்து பிரிந்து சென்று ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, மக்கள் மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வெளியே வந்திருக்கின்றது. அதையும் கருத்திலே கொள்ள வேண்டும். சபாநாயகருடைய முடிவே சட்டசபையில் இறுதியானது என்று சொன்னாலும் கூட சட்டப்படியும் மரபுப்படியும் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட வந்த அந்த நடைமுறையின்படியும் அதை கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து பல கோரிக்கைகளாக எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் கடிதம் மூலமாக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் சபாநாயகர் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதை அவர் கருத்திலே கொள்ள வேண்டும், அதை அவர் செயலாற்ற வேண்டும், அதை நிறைவேற்றி தர வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சியுடைய உரிமை காக்கப்பட வேண்டும். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருகிற காலத்தில் இருந்துவிடக் கூடாது. ஆகவே நியாயமான, நாம் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட வந்த மரபுகளையும் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட வந்த சட்ட விதிகளையும் சட்டப்படியும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அதிலே அந்த கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது குறித்து தான் நீதிமன்றத்திற்கு எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். நன்றி ஐயா, இணைப்பில் வந்த எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் இந்த தை திருநாளில் மீண்டும் தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய புனித அரசு எங்கள் எடப்பாடி அவருடைய தலைமையில் அமைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்களுக்கும் 8 கோடி தமிழர்களுக்கும் உங்கள் வாயிலாக தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.